வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது டன்னாயிலிருந்து ஒரு 5.0 ஸ்பீக்கர் பேக்கேஜ் வந்திருக்கு. ஸோ இந்த ஸ்பீக்கர் பேக்கேஜோட மாடல் நம்பர் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எடுத்துருக்கக்கூடிய ஸ்பீக்கர் கேட்டகரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து புக்ஷெல்ஃப் ஸ்பீக்கரில் வரக்கூடிய ஸ்பீக்கர் கேட்டகரி. ஸோ இந்த புக்ஷெல்ஃப் ஸ்பீக்கரில் நம்ம எடுத்துருக்கக்கூடிய மாடல் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் புக்ஷெல்ஃப் ஸ்பீக்கரை பொறுத்த வரைக்கும் டன்னாய் மெர்க்குரி 7.2 அண்ட் சென்டர் சேனல் பொறுத்த வரைக்கும் டன்னாய் 7C சென்டர் சேனல் ஸ்பீக்கர் அண்ட் சரவுண்ட் ஸ்பீக்கர் பொறுத்த வரைக்கும் டன்னாய் மெர்க்குரியிலேருந்து 7.1 கேட்டகரியில் வந்து நம்ம 5.0 ஸ்பீக்கர் பேக்கேஜாக எடுத்திருக்கோம். ஸோ இதில் இருக்கக்கூடிய ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன்னாக ரிவ்யூ பார்த்துடலாம். ஸோ இதில் வரக்கூடிய ஸ்பீக்கர்ஸோட கிரில் எல்லாமே வந்து ரிமூவபிள் டைப்பில் கொடுத்துருக்காங்க, பிளாஸ்டிக் வித் புஷ் டைப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு 7.2 புக்ஷெல்ஃப் ஸ்பீக்கரோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்துடலாம். ஸோ இந்த டன்னாய் மெர்க்குரி 7.2 பொறுத்த வரைக்கும் 2-வே பேஸ் ரிஃப்ளெக்ஷன் டைப், ஏர்ஹோல்ஸ் ரிஃப்ளெக்ஷன் போர்ட் பொறுத்த வரைக்கும் பேக் சைடில் கொடுத்துருக்காங்க. அண்டு ஸ்பீக்கர் டெர்மினல் பொறுத்த வரைக்கும் 2-வே கோல்டு பிளேட்டட் பைண்டிங் போஸ்ட் வித் பனானா பிளக் பண்ணுற மாதிரியான ஒரு ஸ்பீக்கர் டெர்மினல் கொடுத்துருக்காங்க. இந்த புக்ஷெல்ஃப் ஸ்பீக்கருக்கு யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஸ்பீக்கர் டிரைவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 இன்ச்சஸில் பாலி ஃபைபர் கோட்டட் ஊஃபர் வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் 1 இன்ச்சஸில் பாலிஸ்டர் டோம் டியூட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த புக்ஷெல்ஃப் ஸ்பீக்கருக்கு இவங்க யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய வாட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 8 ohms இம்பிடன்ஸில் 100 watts பவரில் கொடுத்துருக்காங்க. அண்டு 89 dB சென்சிட்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 42 Hz வந்து ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த புக்ஷெல்ஃப் ஸ்பீக்கரை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஃப்ரண்ட் சேனலுக்கு தாராளமாக யூஸ் பண்ணலாம். அண்ட் ஸ்டீரியோ சாங் கேட்கும்போதும் வரக்கூடிய பர்ஃபார்மன்ஸ் வந்து 8 ohms இம்பிடன்ஸில் 100 watts பவர்னும் போது ஒரு நல்ல குவாலிட்டியான சவுண்ட் வந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். ஸோ இந்த ஸ்பீக்கர்ஸை பொறுத்த வரைக்கும் இவங்க கொடுத்துருக்கக்கூடிய டைமென்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு ஹைட்டை பொறுத்த வரைக்கும் 11 inches ஹைட் கொடுத்துருக்காங்க. வித்தை பொறுத்த வரைக்கும் 7.5 inches வித்தும், டெப்த்தில் வந்து 10.5 inches வந்து டெப்த் கொடுத்துருக்காங்க, நல்ல பேஸ் ரிஃப்ளெக்ஷன் ஆகிறதுக்காக. அண்ட் இந்த புக்ஷெல்ஃப் ஸ்பீக்கரோடைய வெயிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4.5 kg ஒரு யூனிட்டோட வெயிட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்பீக்கரை பொறுத்த வரைக்கும் நம்மளால் ஹேங் பண்ண முடியாது, வால் மவுண்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுக்கல, வெயிட் அதிகமாக இருக்கிறதுனால. ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது டன்னாய் சென்டர் சேனல் ஸ்பீக்கர், டன்னாய் மெர்க்குரி 7C. இந்த சென்டர் சேனல் ஸ்பீக்கரை பொறுத்த வரைக்கும் இதுவுமே 2-வே பேஸ் ரிஃப்ளெக்ஷன் டைப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்குமே வந்து ஏர்ஹோல்ஸ் ரிஃப்ளெக்ஷன் போர்ட்டுன்னு பார்க்கும்போது டுவெல் ஃப்ளேரில் வந்து இவங்க ரிஃப்ளெக்ஷன் போர்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்பீக்கர் டெர்மினலுமே வந்து 2-வே கோல்டு பிளேட்டட் பைண்டிங் போஸ்ட் வித் பனானா பிளக் பண்ணுற மாதிரியான ஒரு ஸ்பீக்கர் டெர்மினல் வந்து பேக் சைடில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த சென்டர் சேனல் ஸ்பீக்கருக்கு இவங்க யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஸ்பீக்கர் டிரைவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் பாலி ஃபைபர் கோட்டட் ஊஃபர் வந்து இதில் 5 inchஸில் 2 டிரைவ் கொடுத்துருக்காங்க. அண்ட் 1 inchஸில் பாலிஸ்டர் டோம் டியூட்டர் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஸ்பீக்கரை பொறுத்த வரைக்கும் இவங்க கொடுத்துருக்கக்கூடிய வாட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 120 watts 8 ohms இம்பிடன்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட் சேனலை விட கொஞ்சம் ஹெவியான வாட்ஸை வந்து ஹேண்டில் பண்ணுற மாதிரியான ஒரு சென்டர் சேனல் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க வித் 90 dB சென்சிட்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ 90 dB சென்சிட்டிவிட்டி போது நமக்கு ஃப்ரண்ட் சேனல் கூட ஈஸியாக மிங்கிள் பண்ணும். அட் த சேம் டைம் வாய்ஸ் த்ரோ வந்து பிக் சைஸ் ஸ்பேஸாகவே இருந்தாலும் வாய்ஸ் த்ரோ ரீச் பண்ணுற மாதிரியான ஒரு ஸ்பீக்கரை வந்து இவங்க இதில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் அப்படின்னு பார்க்கும்போது 55 Hzலேருந்து ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஸ்பீக்கர் பொறுத்த வரைக்கும் இவங்க கொடுத்துருக்கக்கூடிய டைமென்ஷன் பார்க்கும்போது 7 inchஸ்க்கு வந்து ஹைட் பில்ட் பண்ணியிருக்காங்க. வித்து பொறுத்த வரைக்கும் 16.5 inchஸ்க்கு வித்தும், டெப்த்தில் வந்து 7 inchஸ்க்கு டெப்த்தும் கொடுத்துருக்காங்க. அண்ட் வெயிட் அப்படின்னு பார்க்கும்போது 5.5 kg இந்த சென்டர் சேனல் ஸ்பீக்கரோட வெயிட் கொடுத்துருக்காங்க. நல்ல சாலிடாகவும் குவாலிட்டியாகவும் மேக் பண்ணியிருக்காங்க இந்த சென்டர் சேனல் ஸ்பீக்கர். இது கூட வரக்கூடிய சரவுண்ட் ஸ்பீக்கர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டன்னாயிலிருந்து மெர்க்குரி 7.1. இந்த டன்னாய் 7.1ஓட ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்கும்போது இந்த ஸ்பீக்கருமே வந்து 2-வே பேஸ் ரிஃப்ளெக்ஷன் டைப், ஏர்ஹோல்ஸ் ரிஃப்ளெக்ஷன் போர்ட் பொறுத்த வரைக்கும் பேக் சைடில் இதுக்கும் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்பீக்கரை வந்து ஆக்சுவலாக நம்ம வந்து ஹேங் பண்ணலாம், அதுக்கான த்ரெட் டைப் வந்து ஹேங் பண்ணுறதுக்கான கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்பீக்கர் டெர்மினல் பொறுத்த வரைக்கும் சேம் 2-வே கோல்டு பிளேட்டட் பைண்டிங் போஸ்ட் வித் பனானா பிளக் பண்ணுற மாதிரியான ஒரு ஸ்பீக்கர் டெர்மினல் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஸ்பீக்கர்ஸோட வாட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து 8 ohms இம்பிடன்ஸில் 80 watts ஹேண்டில் பண்ணுற மாதிரியான பவர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்பீக்கரை பொறுத்த வரைக்கும் இவங்க கொடுத்துருக்கக்கூடிய ஸ்பீக்கர் டிரைவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 inchஸில் பாலி ஃபைபர் கோட்டட் ஊஃபர் கொடுத்துருக்காங்க. அண்டு 1 inchஸில் பாலிஸ்டர் டோம் டியூட்டர் வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்பீக்கர்ஸை பொறுத்த வரைக்கும் சென்சிட்டிவிட்டி அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு 87 dB சென்சிட்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹைட்டை பொறுத்த வரைக்கும் 9.5 inchஸ்க்கு ஹைட்டும், வித்தை பொறுத்த வரைக்கும் 5.5 inchஸ்க்கு வித்தும், டெப்த்தை பொறுத்த வரைக்கும் 9 inchஸ்க்கு டெப்த்தும் கொடுத்துருக்காங்க. வெயிட் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து 3.5 kg வெயிட் கொடுத்துருக்காங்க ஒரு யூனிட்டோட வெயிட். ஸோ இது வந்து 5.0 ஸ்பீக்கர்ஸோட ஸ்பெசிஃபிகேஷன். ஸோ இந்த ஸ்பீக்கர்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்மால் டு மிட் சைஸ் ரூமுக்கு வந்து தாராளமாக இந்த ஸ்பீக்கர் பேக்கேஜ் வந்து யூஸ் பண்ணலாம். ஆக்சுவலாக நீங்கள் ஒரு புக்ஷெல்ஃப் ஸ்பீக்கரில் ஒரு 8 ohms கேட்டகரியில் வரக்கூடிய நல்ல குவாலிட்டியில் ஒரு ஸ்பீக்கர் பேக்கேஜ் வேணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த ஸ்பீக்கர் பேக்கேஜ் வந்து ரியலி வர்த்தபிளாக இருக்கும். அண்டு ஒரு மூவி அண்ட் மியூசிக் இது ரெண்டுத்துக்குமே வந்து
ப்ரெஃபரபுளான ஒரு ஸ்பீக்கர் பேக்கேஜ் வந்து நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த ஸ்பீக்கர்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு மிட் கண்டிஷனில் ஃபுல்லி ஒர்க்கிங் கண்டிஷனில் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. இன்கேஸ் நீங்கள் சென்னைக்குள்ளே இருந்தீங்கன்னா டேரெக்டாக வந்து டெமோ செக் பண்ணியும் எடுத்துக்கலாம். ஆர்எல்ஸ் நம்ம ஆல் ஓவர் இந்தியா கொரியர் பார்சல் சர்வீஸ் சென்ட் பண்ணிட்டு இருக்கோம். எந்த ஒரு டிஃபெக்ட் டேமேஜ் ஆகாத அளவுக்கு பர்ஃபெக்டாக பேக் பண்ணி சென்ட் பண்ணுறோம். அண்ட் இது மட்டும் இல்லாமல் வேறு எதுவும் பிராண்ட் நியூ ஏவி ரிசீவர், ஸ்பீக்கர், சப்வூஃபர் அண்ட் கம்ப்ளீட் ஹோம் தேட்டர் செட்டப் வேணாலும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அண்ட் நம்ம ஹோம் தேட்டர் இன்ஸ்டாலேஷன், கேலிபிரேஷன், பிளேஸ்மெண்ட், டியூனிங் இது எல்லாமே பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஆல் ஓவர் இந்தியா சர்வீஸ் அவைலபிள் இருக்குது. இது ரிலேட்டடாக எனி டவுட்னாலும் கால் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்கும் ரெக்கமெண்ட் இருந்தால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி நிறைய வீடியோஸ் அண்ட் அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்கும். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ண அனைவருக்கும் நன்றி. தேங்க்ஸ் ஃபார் யுவர் வாட்சிங்.